சின்னஞ்சிறிய இவர்களுக்கு எவைகளை செய்தீர்களோ அவைகளை எனக்கே செய்தீங்கன்னு சொல்லி கடவுளே சொல்லியிருக்காங்க. ஹலோ மக்களே, நான் உங்க கன்னியாகுமரி சிறில். ரீசெண்டா நம்ம திங்கள் சந்தையில ஐஸ்வர்யா மேக்கப் ஸ்டுடியோ மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் இணைந்து நடத்தின கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய 25 ஏழை குழந்தைகளுக்கான பாடப்புத்தகம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவுக்கு அட்டன் பண்ண போயிருந்தேன். விழாவுக்கு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த முக்கிய நிர்வாகிகளான கிருஷ்ணகுமார் அண்ணே மற்றும் டாக்டர் பிரேம் அண்ணே மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்திருந்தாங்க. மற்றும் நன்கொடையாளர்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. வந்திருந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய வறுமையான குடும்ப பின்னணியை கொண்ட 25 குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தேவையான ஸ்கூல் பேக், நோட் புக்ஸ், லஞ்ச் பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ், ஜாமெட்ரி பாக்ஸ், பென்சில் பாக்ஸ், ஸ்வீட் பாக்ஸ் இந்த மாதிரி நிறைய உதவிகள் கொடுத்து சப்போர்ட் பண்ணாங்க. அது முடிஞ்சதுமே வந்திருந்த எல்லா பிள்ளைங்களுக்கும் அவங்களோட பேரண்ட்ஸுக்கும் ஒரு நீட்டான நல்ல சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த நலத்திட்ட உதவி நிகழ்ச்சியை நம்ம திங்கள் சந்தையில் ஐஸ்வர்யா மேக்கப் ஸ்டுடியோ நடத்திட்டு வரக்கூடிய ஐஸ்வர்யா அக்காவும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் தான் தனிப்பட்ட முயற்சினால இதை ஒவ்வொரு வருஷமும் பண்ணிட்டு வர்றாங்க. அவங்களுடைய சொந்த கை காசு நிறைய போட்டு ஒரு சில ஸ்பான்சர்ஸ் உடைய சப்போர்ட்னாலையும் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்திட்டு வர்றாங்க. சரி மக்களே, நாமளும் இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். இவங்க இது மட்டும் இல்ல மக்களே, இன்னும் நிறைய உதவி தனிப்பட்ட விதத்திலையும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய கிறிஸ்துமஸ் டைம்ல இன்னும் 50 பிள்ளைங்களுக்கு இது மாதிரி உதவி பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. சரி மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.